பெண்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல பெங்களூருல இது மாதிரியான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. பிரபலமான ஆப் ஒண்ணு மூலமா பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க உணவு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த உணவை டெலிவர் பண்ண வந்த டெலிவர் பாய் அந்த பொண்ணு கிட்ட ஆபாசமா பேசினது மட்டுமில்லாம அந்த பொண்ணு இதுக்கு கோபப்பட்டதை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய மொபைல் நம்பரை 100க்கு மேற்பட்டவங்க கூட ஷேர் பண்ணிருக்காரு. இது மூலமா இரவு முழுக்க ஏகப்பட்ட போன் கால்ஸ் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிருக்கு. இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்ததை தொடர்ந்து உணவு டெலிவர் பண்ண அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில அந்த நபர் தெரிவிச்சது என்ன அப்படின்னா, உணவை சாப்பிட்ட அந்த பெண்ணுக்கு உணவு பிடிக்கல, திரும்ப கொண்டு போக சொல்லி சொன்னதாகவும், அதனால கோபப்பட்ட அந்த நபர் அவங்களோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணதாகவும் தெரிவிச்சாரு. இந்த விசாரணையை தொடர்ந்து தவறு பண்ணவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத கூடிய விரைவில் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்களோட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த பெண்ணுடைய மொபைல் நம்பரை பகிர்ந்ததன் மூலமா பல போன் கால்கள் ஆபாசமா பேசினது மட்டும் இல்லாம அந்த டெலிவர் பாய் கிட்ட இருந்தே கால் வந்தது. அவரு உறவுக்கு என்ன அழைச்சாரு, மேற்கொண்டு தகாத வார்த்தையில பேசினதாகவும் அந்த பெண் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணு மாறாப்ப துணி பூரா கீழ்ச்சி எடுத்துக்கிறானுங்க. அந்த 3 பேர் வேலையை போகணும், நீங்க பண்ண வேலையை தக்க நடவடிக்கை எடுக்கணுங்களே. இல்ல இங்க இருக்க தோக்காளி பசங்க மறியல் விட மாட்டாங்க. இது மீண்டும் நடந்துதான் இருக்கும். ஒரு பையனை தொட்டா மத்த 10 பசங்க தொடர மாதிரி இது.